Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Clipchampல டெக்ஸ்ட்டை as a speech எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இங்கிலீஷ் ஆர் தமிழ் டெக்ஸ்ட்டை as a speech எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all Clipchamp application குள்ள வந்துடலாம். ஸோ இன்னுமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா அதோட பேசிக்ஸோட வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது கிரியேட் அ நியூ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு பார்த்தோம்னா ரெக்கார்ட் அண்ட் கிரியேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ரெக்கார்ட் அண்ட் கிரியேட் செக்ஷன் இருக்குது. கிரியேட் செக்ஷனில் நமக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷனில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆஸ் அ ஸ்பீச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல லாங்குவேஜோட ட்ராப் டவுன் அத்தியாவசியமாக நமக்கு தேவையான லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டோம்னாலும் வெரைட்டிஸ் இருக்குது. தமிழ், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இப்படி வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் 2 லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று இங்கிலீஷ் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா தமிழ். காரணம், நமக்கு ஒரு சில செட்டிங்ஸ் பார்த்தோம்னா இது மூலிமா மாறும். ஸோ அப்போ அது என்னங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க, வாய்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில வாய்ஸுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. உதாரணத்துக்கு ஜெனி அப்படிங்கிற இந்த வாய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வாய்ஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இருக்குது. சோகமாக வேணும்னா சேட், இல்லை கோபமாக வேணும்னா ஆங்க்ரி, இல்லை அசிஸ்டன்ட் பேஸ்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வாய்ஸோட ஸ்டைல் என்ன பண்ணலாம், இங்கேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதே ஜெனிக்கு பதிலாக உதாரணத்துக்கு ஆனா அப்படிங்கிற இந்த வாய்ஸ் எடுக்கும் போது இதுக்கு எந்த விதமான ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வாய்ஸ் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு சில விஷயங்கள் மாறி அமையும். ஸோ ஸ்டைல் ரொம்ப முக்கியம்னா அதுக்கு கம்பேக்டபிளாக இருக்கக்கூடிய வாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக டைப் பண்ணவும் செய்யலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, ஒன்ஸ் நம்ம டெக்ஸ்ட்டை கொடுத்த உடனே நாம் ப்ளேஸ் பண்ண வாய்ஸ் ஸ்டைல் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். Nature is a vast and complex subject, encompassing everything from the smallest ஸோ ஸ்பீச்சோட ப்ரிவ்யூ நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடை நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிற டெக்ஸ்ட் ஆர் நீங்கள் டைப் பண்ண போகிற டெக்ஸ்ட் சரியான பங்க்சுவேஷனில் இருக்கணும். எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் தேவை, எங்கே கமா தேவை, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஆடியோவும் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆகும், இந்த ஸ்பீச்சும் ஜெனரேட் ஆகும். ஸோ நிறுத்தி நிதானமாக எங்கே நிறுத்தணும், எங்கெல்லாம் அந்த சென்டென்ஸ் முடியுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த பங்க்சுவேஷன்ஸ் மூலிமா, அந்த மார்க்ஸ் மூலிமா நீங்கள் அதை சொல்லியே ஆகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டெக்ஸ்ட்டை எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோமோ அப்படி தான் ஸ்பீச்சும் பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஒருவேளை வாய்ஸோட பிட்ச்சில் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லோன்னும் போது ரொம்ப பேஸ் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். Nature is a vast and complex subject, encompassing everything from the smallest microorganism. இல்லை இப்படி பேஸ் வேண்டானா ஈவன் வாய்ஸோட பிட்சை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Nature is a vast and complex subject, encompassing everything from the மற்றபடி வாய்ஸோட பிட்சை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல, என்ன வாய்ஸோ அது எக்ஸாக்டாக எப்படி சவுண்ட் ஆகுமோ அப்படி தான் தேவைன்னா நீங்கள் டிஃபால்ட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த வாய்ஸோட பிட்ச், ஸ்டைல் அண்ட் ஈவன் வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே, ப்ரிவ்யூ எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இதை மீடியாவுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ யோர் மீடியாங்கிற இந்த கேட்டகரியில் நம்மளுடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி ஆகணும், டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி டைம் லைனில் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஆடியோவோட ட்ராக் செலெக்ஷனில் இருக்கும் போது ஆடியோவுக்கு தேவையான வால்யூமையோ இல்லை கொஞ்சம் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட், ஸ்பீட், இதெல்லாம் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ண போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நல்லா கவனிங்க, நாம் இங்கேருந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஆஸ் அ வீடியோவை தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி இதை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா கவனிங்க, இது ஆடியோங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஹை குவாலிட்டியில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பட் எனிவே இது வெறும் ஆடியோங்கிறதுனால எக்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ டைமும் எடுக்க போகிறதும் பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் 1080லே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா 480லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கிடச்சிருக்கிறது MP4 அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபைல். ஸோ இதை MP3 மாற்றுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். நல்லா கவனிங்க. ஜஸ்ட் நம்ம அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு F2 கொடுத்து ரீநேம் மோடுக்கு போயிடலாம். ஸோ MP4 அப்படிங்கிறத MP3க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலே போதும். ஸோ ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு வெறும் ஃபைல் நேம் மட்டும்தான் தெரியுது, அந்த எக்ஸ்டென்ஷன் தெரியலனா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோரரில் மேலே பார்த்தோம்னா வியூ டேப் இருக்கு இல்லையா, அந்த வியூவில் பார்த்தோம்னா ஷோ ஆர் ஹைட், அதில் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷன் நான் சேஞ்ச் பண்ணி நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஆடியோவை யூஸ் பண்ணும் போது எனக்கு எரர் காமிக்குது, சரியாக இம்போர்ட் ஆகலை, இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்பராக எனக்கு MP4லேருந்து MP3க்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், VLCயில் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம மீடியா இருக்கு இல்லையா, அங்கே நமக்கு கன்வெர்ட் ஆர் சேவ் இருக்கு இல்லையா, Ctrl+R. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபைல் செலெக்ஷனில் ஆட் கொடுத்து இந்த வீடியோ ஃபைலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இந்த ஃபைலை. ஜஸ்ட் கன்வெர்ட் சேவ் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ண உடனே நமக்கு கன்வெர்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் நமக்கு ஆடியோ MP3க்கு மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே இருக்கும், நமக்கு தேவை ஆடியோ மட்டும்தான். ஸோ ஆடியோ MP3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் இதை சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ நமக்கு ப்ரௌஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சேம் டவுன்லோடில் தான், பட் நமக்கு கன்வெர்ட் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் சேவ். இன்னும் க்ளீனாக தெரியணும்னா ப்ரொஃபைலில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே நமக்கு எது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்கு தான். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு MP3 ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் Ctrl+V கொடுத்து ஒரு தமிழ் டெக்ஸ்ட்டை நாம் என்ன பண்ணியாச்சு, பேராகிராஃப் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ லாங்குவேஜை நாம் தமிழுக்கு என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி தமிழ், இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இருக்குது. நமக்கு தேவை இந்தியா தான். ஓகே, பட் என்ன நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல், ஓகே, 2 வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வள்ளுவர் அண்ட் பல்லவி. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வாய்ஸோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்டட் தான். வாய்ஸோட பிட்ஸில் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோலேருந்து எக்ஸ்ட்ரா ஹை அண்ட் டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்பீச் உங்களுக்கு அந்த ஸ்பீடை எவ்வளோ வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பகுதியின் முதல்வரின் காரியத்தில் கருத்துகள் நம் உயிர் வாழ்க்கைக்கு அவசியமான பலன்களை வழங்குகின்றன. அண்ட் சேவ் டு மீடியா. ஸோ இங்கேயும் நீங்கள் எந்த ஆடியோவை ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்க, இல்லை எது மட்டும் தேவை. ஸோ ஒருவேளை இந்த இங்கிலீஷ் ஆடியோ உங்களுக்கு வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிடலாம். இல்லை அந்த ட்ராக்ல இருந்து மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் டைம் லைனில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் அந்த இங்கிலீஷ் ஆடியோவுக்கு அந்த ஸ்பீச்சுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ, அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ, அதே ஸ்டெப்ஸை நீங்கள் இதுக்கும் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸாக AI வச்சே ஒரு வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.